தற்போதைய செய்தி. பேச்சுவார்த்தை நடத்த சசிகலா அணி தரப்பில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். இரு அணிகளும் இணைவது தொடர்பாக தேனி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தேனி பெரியகுளத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். நேற்று இரவு மின்துறை அமைச்சர் தங்கமணி வீட்டில் அதிமுக அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு இரு அணிகளும் இணைவது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது என்று செய்தியாளர்களிடம் நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். மேலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி இது அண்ணன் தம்பிக்குள் இடைப்பட்ட ஒரு சண்டை போன்று மீண்டும் இரு அணிகளும் இணைவோம் என்றும் கூறினார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தைக்கு சசிகலா அணி தரப்பில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். நேற்று காலை சென்னை விமான நிலையத்தில் அவர் இரு அணிகளும் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று அவர் கூறிய நிலையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இரு அணிகளும் இணைவது தொடர்பாக தேனி பெரியகுளத்தில் ஓ பன்னீர்செல்வம் தகவல் வெளியிட்டிருக்கிறார். சசிகலா அணி தரப்பில் கூட அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவர் சொல்லிய விஷயங்கள் என்னென்ன? தம்பி தமிழரசன் பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய சொந்த ஊரான பெரியகுளத்தில் அவர் இந்த அக்ரஹாரம் தெருவில் உள்ள அவரது வீட்டில் தான் இருந்தார். நேற்று தற்போது இங்கு வந்து கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக நேற்றே வந்த அவர் இந்த வீட்டில் தான் இருந்தார். தற்போது அவர் நம்ம அதிகாலை முதலே அவருடைய கருத்துக்களை கேட்பதற்காக இந்த விஷயங்கள் இரு அணிகளையும் இணைவது குறித்து கருத்துக்களை கேட்பதற்காக முயன்று வருகிறோம். அப்பொழுது அவர் வந்து தன்னுடைய பாதுகாவலர்கள் மூலமாக செய்தியாளர்கள் மட்டும், அதாவது ஒளிப்பட கருவிகள் இல்லாமல் செய்தியாளர்கள் மட்டுமே உள்ளே வர அனுமதித்தார். அவர் அமர வைத்து சில கேள்விகளுக்கும் நமக்கு விரிவாக பதிலளித்தால் அப்பொழுது பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த அணிகள் இரு அணிகளும் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சசிகலா அணி சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவினர் இதுவரை தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் விரைவில் தொடர்பு கொள்ள இருப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மீண்டும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் கொள்கைப்படி ஆட்சி நடத்த வேண்டும், அதே போன்று அவருடைய கொள்கையானது ஒரு கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்திற்குள் சென்றுவிடக்கூடாது என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன். அதன்படிதான் இருக்கிறேன். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு நிலைப்பாடு என்பது, அதாவது இரட்டை இலை எங்களுக்கு தான் வரும் என்பது உறுதியாக இருக்கிறது. அதற்கான ஆவணங்களும் சமர்ப்பித்திருக்கிறோம். அதற்கான அனைத்து நடவடிக்கையும் இருக்கிறது. விரைவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவேனால் அடுத்த கட்ட தகவல்களை நான் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது இதற்கான சந்திப்பு வேண்டாம் என்ற தகவலை நேரடியாக நம்மளை அமர வைத்து தெரிவித்திருக்கிறார். தம்பி தமிழரசன். ஹரிகிருஷ்ணன், சசிகலா அணி தரப்புல குழு அமைக்கப்பட்டிருப்பதாக OPS அணியில இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். இந்த குழுல யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறித்த ஏதாவது விஷயம் அவர் பகிர்ந்துகிட்டாரா? நிச்சயமாக இது குறித்து அவரிடம் மீண்டும் விரிவாக கேட்டிருந்தோம் சார். அதாவது இந்த குழு எப்ப அமைக்கப்பட்டிருக்கிறது, யார் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்து ஏதாவது தகவல் உங்களுக்கு முழுவதாக கிடைத்தது? அதாவது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது உறுதியான தகவல், அது எங்களுக்கு தெரியும். அந்த குழுவில் யார் இடம்பெற்றிருக்க என்பது குறித்து விரிவாக தெரியவில்லை. தொடர்ந்து அவர்கள் இன்னும் அணுகவில்லை. அவர் அணுகினார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த இரு அணிகளும் இணைவது குறித்து தொடர்ந்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் வந்து முழுமையான தகவல் எதுவும் கூறவில்லை என்றாலும் இந்த பயணத்திற்கு பின்பு இன்று பெரியகுளத்தில் இருந்து ஒரு 12 மணி அளவில் இங்கிருந்து மதுரை விமான நிலையத்துக்கு செல்ல இருக்கிறார். அங்கிருந்து ஒரு 2:30 மணி அளவில் விமானம் புறப்படுகிறது. 3:30க்கு சென்னை வந்து விடுவார். அதற்கு பிறகு ஒரு ஆலோசனை கேட்டு முக்கியமான ஆலோசனை தன்னுடைய ஆதரவாளருடன் வைத்து ஆலோசனை செய்த பின்பு அடுத்த கட்ட முறைப்படியான பேச்சுவார்த்தைகள் என்பது அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவி இருக்கிறது. தற்போது இங்கு உள்ள சிவன் கோவிலுக்கு அவர் சாமி கும்பிட சென்று கொண்டிருக்கிறார். பின்பு வந்து ஒருவேளை செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தம்பி தமிழரசன். சசிகலா அணி தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். இந்நிலையில் இன்று மாலையே அவர் சென்னை திரும்புகிறார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.